ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன மாதிரி ரீடல்ஸ் வீடியோ பார்க்க போறோம்னா ஆன்சர் இஸ் திருநெல்வேலி. திருநெல்வேலி அல்வானாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதை விட ஸ்வீட்டாக ஒன்று இருக்குன்னா அந்த ஊருக்காரங்க பேசுகிற ஸ்லாங்கு தான். எனக்கு அந்த ஸ்லாங் வராது. ஆனால் திருநெல்வேலிக்காரங்கள பேச விட்டு கேட்டுக்கின்னே இருக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவங்க பேச பேச. ஆன்சர் இஸ் சென்னை. சிஎஸ்கே என்னதான் வேர்ல்டு முழுக்க ஃபேமஸாக இருந்தாலும் சென்னைன்னு சொன்னாலே நம்ம ஞாபகம் வரது ரெண்டே விஷயம் தான். ஒன்று மெரினா பீச்சு, இன்னொன்று சிஎஸ்கே டீமு. மெரினா பீச்சை பற்றி தெரியாதவங்க கூட இருப்பாங்க, ஆனால் சிஎஸ்கே டீம் பற்றி தெரியாதவங்க கொஞ்சம் பேர் தான். ஆன்சர் இஸ் மதுரை. மதுரைனாலே ஜல்லிக்கட்டு. அந்த ஊரில் இருக்கவங்களாம் டெரராக தான் இருப்பாங்க அப்படின்னு படத்தெல்லாம் காமிக்கிறானுங்க. ஆனால் அந்த ஊருக்கு போய் பார்த்தா தான் தெரியுது, சும்மா மல்லிப்பூ கணக்கா மனுஷங்க மனசெல்லாம் சாஃப்டாக இருக்குதியா. ஆன்சர் இஸ் திருப்பதி. லட்டில் ஒரு டைப் இருக்கு. அதில் ஒருத்தருக்கும் ஒரு டைப் பிடிக்கும். ஆனால் திருப்பதி லட்டு பிடிக்காதவங்களும் இது வரைக்கும் நான் பார்த்தலப்பா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அப்படி? ஆன்சர் இஸ் சிவகாசி. சிவகாசி பட்டாசு எந்த அளவுக்கு ஃபேமஸ்னா, சாதாரணமாக ஒரு பட்டாசை வாங்கி அதுக்கு மேலே சிவகாசி பட்டாசுன்னு எழுதி கொடுத்தோம்னா 200 ரூபாய்க்கு கூட வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஊரில் சிவகாசி பட்டாசுனா ஃபேமஸ். ஆன்சர் இஸ் தஞ்சாவூர். தமிழ்நாட்டில் இருக்க முக்கால்வாசி வீடுங்களில் இந்த பொம்மை நீங்கள் ஹாலில் பார்த்துருப்பீங்க. நம்ம தஞ்சாவூருக்கு போனோன்ட்டு ஒருத்தர்கிட்டே போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனால் இந்த தஞ்சாவூர் பொம்மையை வாங்கி ஹாலில் வச்சிட்டோம்னா பார்க்குறவங்களாம் என்ன தஞ்சாவூர் போனீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம அதில் ஒரு கெத்தா ஆமாம் தஞ்சாவூர் போனோம் அப்படின்னு அந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சிடலாம். அதனாலே நம்ம ஊரில் முக்கால்வாசி வீட்டில் இந்த பொம்மை ஹாலில் இருக்கும். ஆன்சர் இஸ் திண்டுக்கல். இப்போலாம் என்னதான் டிசைனாக மாடலாக புதுசாக பூட்டு வந்தாலும் திண்டுக்கல் பூட்டுன்னு சொன்னாலே அதோட வேல்யூவும் அதோட ரேஞ்சும் எப்பவுமே வேறு தான். ஆன்சர் இஸ் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் என்னதான் கோயிலுங்க ஃபேமஸாக இருந்தாலும் நம்ம ஆளுங்க முக்கால்வாசி பேர் காஞ்சிபுரத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு காரணமே அங்கே இருக்க பட்டுப்புடவை எடுக்கிறதுக்கு தான். ஆனால் அங்கே நிறைய டிசைனாக கலெக்ஷன்ஸ் இருக்கதே ஒரு பிரச்சனை தான். ஏன்னா எதை செலக்ட் பண்ணுறதுன்னே தெரியாமல் மண்டை பிச்சுக்கலாம் போல இருக்கும். ஏன்னா எல்லாமே அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆன்சர் இஸ் தூத்துக்குடி. தூத்துக்குடி உப்பை விட அந்த ஊர்க்காரங்க மனசு ஒரு படி வெள்ளையா.
நான் தூத்துக்குடிக்கு தனியாக போயிருந்தப்ப 10 வேறு இடத்துல வேறு ஆளுங்கிட்ட வேறு ஹெல்ப் கேட்டிருந்தேன். ஆனால் அந்த 10 பேருமே இல்லைப்பா முடியாதுன்னு சொல்லாமல் 10 பேருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக சொல்ல, ஆனால் நியூஸ்லேயும் படத்துலையும் தூத்துக்குடினாலே டெரராக காட்டுறானுங்க. ஆனால் அந்த ஊருக்கு போய் பார்த்தா தான் தெரியுது அந்த ஊருக்காரங்க மனசு உண்மையாகவே வெள்ளதாயா. ஆன்சர் இஸ் கன்னியாகுமரி. கன்னியாகுமரினாலே நம்ம எல்லாருக்கும் சுனாமி தான் ஞாபகம் வரும். ஆனால் அந்த சுனாமிலையும் சும்மா கெத்தாக நின்றுது எது, நம்ம திருவள்ளுவர் சிலை தான். ஆன்சர் இஸ் பழனி. பழனியில் இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி நம்ம ஃபேவரட் கடவுள் முருகர் தான் என்றைக்குமே ஃபேமஸ்ஸு. ஆனால் பழனி பஞ்சாமிர்தம் டேஸ்ட்டு எப்போவுமே வேறு லெவல் தான். ஆன்சர் இஸ் சேலம். மாம்பழத்தில் நிறைய வேரியன்ஸ் இருக்குது. அதில் சில வேரியன்ஸோட பேர் எனக்கு வாயிலே நுழையாது. ஆனால் சேலத்து மாம்பழம்னு சொன்னாலே என்றைக்குமே நம்ம ஊரில் தனி கெத்து தான்யா, தனி டேஸ்ட்டு தான்யா அது. ஆன்சர் இஸ் திருப்பூர். திருப்பூர்னு சொன்னாலே எல்லாருக்கும் திருப்பூர் நைட்டி தான் ஃபேமஸ்ன்னு ஞாபகம் இருக்கும். ஆனால் நான் இது வரைக்கும் திருப்பூருக்கு போனதில்லை. திருப்பூரில் வேறு என்ன ஃபேமஸாக இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ யாரும் திருப்பூர்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ஊரில் நைட்டியை தவிர வேறு என்ன ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லிடுவோம். ஆன்சர் இஸ் தென்காசி. என்னதான் தமிழ்நாட்டில் நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருந்தாலுமே இன்னும் நிறைய வாட்டர் ஃபால்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கானுங்க. என்னதான் எத்தனை வாட்டர் ஃபால்ஸ் வந்தாலுமே குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸுக்கு இருக்க மவுசு என்றைக்குமே தனிதான்பா. ஆன்சர் இஸ் நாமக்கல். நாமக்கல்னாலே முட்டை தான் ஃபேமஸ்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்னும் சில பேருக்கு தெரியாத ஒன்றத்தை சொல்கிறேன். நாமக்கலுக்கு நான் போயிருந்தப்போ அந்த ஊர் ஃபுட்டு செம்ம டேஸ்ட்டுப்பா. அது உண்மையாகவே சொல்கிறேன். 4-5 ஹோட்டலில் சாப்பிட்டா எல்லா ஹோட்டலுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்கள் ஊர் பேர் வந்ததுன்னா உங்கள் ஊர் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட ஊர் வரலப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஊர் என்ன, உங்கள் ஊரோட ஃபேமஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் ஊரும் கண்டிப்பாக வரும். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ். இப்போ வாங்க இந்த வீடியோக்கான ஆன்சர் ரேட்டிங்ஸ் என்னன்னு பார்ப்போம். உங்களுடைய ஆன்சர்ஸ் 11லேருந்து 15க்குள்ளே இருந்தால் நீங்கள் கோல்டு மெடல். அதுவே 6லேருந்து 10க்குள்ளே இருந்தால் நீங்கள் சில்வர் மெடல். அதுவே 1லேருந்து 5க்குள்ளே இருந்தால் நீங்கள் பிரான்ஸ் மெடல். நீங்கள் என்ன மெடல் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, மறக்காமல் உங்கள் மெடல் என்னன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். until then டாடா பை பை ஃப்ரம் சந்தோஷ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். Hold me close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left.